ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபி தான். ஏபிசி ஜூஸ் ரெசிபி. இது வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்னே சொல்லலாம். ஸோ இது கேரட்டாக இருக்கட்டும், பீட்ரூட்டாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், மூணுமே வந்து அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு. ஸோ இதை முதல்ல எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் நம்ம போட்டு அரைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சியும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்ல ஒரு வெயிட் லாஸ்க்கு, அப்புறம் க்ளோயிங் ஸ்கின், அப்புறம் கொலஸ்ட்ரால் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும், நல்ல டைஜஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஸோ கண்டிப்பாக இது வந்து டெய்லி எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம வீட்டில் எப்போ ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணும் சேர்ந்தாப்பில் இருக்கோ அப்போ இது மூணும் சேர்த்துட்டு வந்து நம்ம இந்த ஜூஸ் ரெசிபி வந்து செஞ்சு குடிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குட்டீஸும் கேட்குறாங்க ஜூஸ் இது. அதனால தான் கண்டிப்பாக அவங்க பீட்ரூட் அந்த ஃப்ளேவர் பிடிக்காமல் அவாய்ட் பண்ணிவிடுவாங்கன்றதுனால தான் நான் சுகர் சேர்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் சுகர் வந்து சேர்க்காமல் வெறுமனே ஆப்பிள், பீட்ரூட், கேரட் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு அரைச்சிட்டு, அப்புறம் ஒரு ஆஃப் லெமன் இல்லைனா ஒரு சின்னதாக இருந்ததுன்னா ஒரு ஃபுல்லாகவே ஒரு லெமன் வந்து ஜூஸ் சேர்த்துக்கிட்டு திரும்பவும் ஒரு டைம் லைட்டாக வந்து ஒரு தடவை அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் வந்து டம்ளரில் ஊற்றி கொடுக்க போகிறேன். குட்டீஸ்க்கும் சரி, எனக்குமே சரி. நீங்கள் வந்து சப்போஸ் அவங்க குடிக்க மாட்டேன்றாங்க குழந்தைங்க அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி கூட கொடுத்துக்கோங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே வந்து குடிக்க வந்து பழகணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக நமக்கு அதனோட ஃபுல்லாக பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கணுன்னா அப்படியே வந்து முடிஞ்ச வரைக்கும் குடிக்கணும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து ஏபிசி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டெய்லியும் இல்லைனாலும் வீக்லி ஒரு 2-3 டைம்ஸ் ஆவது வந்து குடிக்க ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறப்ப செஞ்சு குடிச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.